ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து மார்கழி 1. இன்றைக்கி வந்து காலையில் 5 மணிக்கே நான் எழுந்துட்டு இப்படி தான் இருக்கேன். ரொம்பவே பனி தாங்க முடியல, குளிரும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் கடன்னு குளிச்சுட்டு அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணார். டக்குன்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கோலம் போட்டுட்டேன். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெளிச்சமான பிறகு தான் வீடியோவில் நல்லா தெரியும் சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். குக்கிங் பண்ணிக்கிட்டே வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டணும்ல இன்றைக்கி அப்படின்ட்டு தான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாகவே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணார் எங்கள் ஹஸ்பண்ட். அது அவருக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் இன்றைக்கி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே டோட்டலாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைட்டிங்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அம்மா ஒரு பக்கம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாலாம் எழுப்பி விட்டு அவங்களுக்குலாம் ஹேர் வாஷ் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோம். இப்படி தான் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் லைட் செட்டிங்கெல்லாம் அப்படியே அந்த ரூமே பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருந்துச்சு. அப்படியே அந்த சாம்பிராணி வாசனை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி வாசனை, இதெல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் எல்லாருமே சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுருப்பீங்க. எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க, உங்களுக்கு ஹாப்பியாக போச்சா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன லஞ்சு செய்ய போகிறேன்னா சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லிட்டாங்க, மம்மி அன்றைக்கி செஞ்ச மாதிரி எனக்கு சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்துருங்க பிஸ்மிலாபாத். அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து அது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி வந்து மில்லட்ஸில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். எனக்கும் அதே சாம்பார் சாதம் தான், பட் வந்து நார்மல் அரிசி இல்லை. கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஜிஞ்சர் வாட்டரை எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அதை பாயில் பண்ணிவிட்டேன் நான். அதை பாயில் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். எல்லாமே வந்து கட்டிங்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு. நல்லா கீ போட்டு செஞ்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து குழைய செஞ்சால் வீட்டில் செய்யணும், ஸ்கூல் போனால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து வேலை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே அம்மா வந்து 3 மணிக்கே எழுந்துட்டாங்க காலையில். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் அலாரம் வச்சேன். 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பண்ணணும். இதை ரொம்ப நல்லது. இது மார்கழி மாதம் நல்லா இப்போ வரைக்கும் பாருங்கள், வெளியே போயிட்டால் கொஞ்சம் கூட வெயிலே வரல. அப்படியே ஸ்னோ அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, என் தலையும் நல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு காஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். கேர்லி ஹேர்னால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கிறதுனால என் முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதை எப்போ பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கி எனக்கு லஞ்ச் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலியில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்லட்ஸ் விரும்பாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மல் அரிசியை மறந்துடுவாங்க. ஓகேவா? மில்லட்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வடித்து சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு பிடிக்காது சில பேருக்குலாம். இந்த மாதிரி சாம்பார் சாதம், அப்புறம் முக்கியமாக என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா பொங்கல் தான். அதில் பொங்கல் செஞ்சுட்டு கலக்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி, இது 2 பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுட இந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். நைட்டு டின்னர் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கொஞ்சம் தண்ணியில் எங்கள் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணார். அவரும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணார். 3 பேர் சேர்ந்தா ஒர்க் பண்ணோம். பாப்பா 3 பேரும் அப்படியே தூங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே எழுந்து மட்டன்னு அவர் வந்து ஹால்லாம் தொடச்சிட்டு இருந்தார் மாப் போட்டு. நான் வந்து வெளியே போட்டிக்கோலெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து தெருவில் பெருக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மாற்றி செம்மண்ணில் எடுத்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா விளக்குலாம் நான் கார்த்திகை தீபத்துக்கு வந்து எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அது ஒரு 4-5 விளக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டேன். ஏன்னா வந்து பின்னாடி பக்கம் வந்து அந்த டைமில் வந்து இப்போது திறந்தோம்னா குட்டியாக வந்து பின்னாடி வந்து ஃப்ளாட் இருக்கனால எல்லாமே குப்பை அந்த மாதிரிலாம் கொட்டுவாங்க. இங்கே இந்த சைட்லாம் இந்த ஏரியாலாம் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அந்த தவுக்கலை அந்த இதுவெலாம் இருக்குல்ல, அது குட்டியாக அதெல்லாம் வருது. அதனால் நாங்கள் திறக்கறதில்ல. மோஸ்ட்லி நல்லா வெளிச்சமான பிறகு தான் திறக்கிறது. என்ன தான் கிரில் கேட் வந்து நம்ம லாக் பண்ணாலும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படினாலும் உள்ளே வந்துடும். அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக ஆகட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பூஜை ரூம் வந்து இந்த சைடு இருக்கிறதுனால
அப்படியே காற்று அடிச்சிச்சுன்னா நம்ம விளக்கு ஏற்ற சொல்ல வந்து கொஞ்சம் இதுவாகும். அதனால் அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து வாங்கினது லைட் செட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஜை ரூமில். அந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எதனா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு. அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், இது எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம்ல, எதனா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கே தெரியல, நான் சாமிக்கு வெளியே போய் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு குக்கிங்கும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அந்த குக்கிங் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பூஜை ரூமில் இதெல்லாம் டெக்கார்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. லைட் போட்டோடனே ரொம்பவே சொல்கிறேன், நார்மலாக சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டாவே மன திருப்தியாக இருக்கும். இந்த லைட்டிங்லாம் போட்டு ஏற்றது வந்து எனக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பா எழுந்தோடனே 3 பேருமே போயிட்டு நேராக போய் சாமி, எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அரோகரா சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அவனுக்கு செட்டே ஆகலை. சிறப்பு கொடுத்துமே அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. இப்போ அவனுக்கு உடனே தூங்கிட்டாரு, சீக்கிரமாக எழுந்துட்டான். ஃபுல் சாக்ஸ் வந்து முட்டி வரைக்கும் போட்டு விட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுட்டு அவனுக்கு ஃபுல் ஹேண்டு தான் ஷர்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் போட்டு செருப்பு கொடுத்துட்டு தூங்க வச்சேன். கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டான். அவன் தூங்கின பிறகு தான் விலாக் எடுக்க முடியும் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து குதிரைவாலி சாம்பார் சாதம் நிறைய காய் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நல்லா சூப்பராக மிளகாய் தூள்லாம் போட்டு வறுவல் மாதிரி பண்ணால் எனக்கு எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பிடிக்கும். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா இவருக்கு பிடிக்கும். அதனால் இன்றைக்கி எதுக்கும் பிரச்சனை வராமல் இவருக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுருக்கேன். விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டக்குன்னு ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதையும் பண்ணிக்கிட்டு அம்மா வந்தாங்க, பால் குடிக்குமானா அவங்க கேட்கல. சரி சொல்லிட்டு நான் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டேன், ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிட்டேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோடனே நான் முடிச்சிட்டேன். ஒரு அம்மான்றது இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. உண்மையாக சொன்னேன், ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கே தெரியும், எனக்கு குளிர் வந்து செட்டே ஆகாது, சுத்தமாக செட் ஆகாது. அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி என்னுடைய விரல்லாம் பார்த்தீங்கன்னா குளிரே தாங்க முடியாது. குட்டி பொண்ணும் அப்படி தான் இருக்கா, என்ன மாதிரியே இருக்கா. குளிச்சுட்டு வரா, அப்படி மம்மி சீக்கிரம் மம்மி தொட மம்மி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. 2 பேரும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி, நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. நான் இன்றைக்கி ரிவிஷன் தான் போகும் மோஸ்ட்லி. நேற்று வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அதனால் ரிவிஷனை குட்டி பொண்ணு தான் கொஞ்சம் யோசிச்சுனே இருப்பாங்க, மறந்துடுவாங்க அடிக்கடிக்கு. படித்ததெல்லாம் படிச்சிருவா, மறந்துடுவா. அதனால் அவங்க கொஞ்சம் நம்ம உட்காந்து பிக்கப் பண்ணணும். அதனால் ஈவினிங்கில் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், 1 வீக் வந்து 6 o'clock கரெக்டாக நீ வந்து என்ன பண்ணுறீன்னா குட்டி பையனை கூட்டின்னு போயிடுமா, ஏன்னா பக்கத்தில் தானே இருக்காங்க, கூட்டின்னு போயிடுமா, ஒரு 2 hours வந்து எனக்கு கொடுத்துரு, நான் வந்து குட்டி பொண்ணை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்றேன் அவளுக்கு, அப்போ தான் அவள் பிக்கப் பண்ணுவா. இல்லைனா வந்து தம்பி பிடி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ரூமில் தான் அவங்க படிப்பாங்க. டோர் இப்போ கொஞ்சம் நல்லாவே எட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கது திறக்க முடியாது, அவனால் எட்டாது. இப்போ எக்கி ஓப்பன் பண்ணிடுறான். வந்து கரெக்டாக அவங்க பென்சில் எடுக்கிறது, புக்ஸு கிழிச்சிட்றான். அப்படி இல்லைன்னா பென்சில் எடுத்துகிட்டு போய் வாலில் கிறுக்கி விட்டுறான். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அப்படி இல்லைன்னா ஹாலில் எதனா டவுட் கேட்குறாங்களா என்கிட்ட வந்து, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த புக்கு கிழிக்கிறது, அவளுங்க ஒரு பக்கம் கத்துவாங்க, அவன் ஒரு பக்கம் கத்துவான். 2 பேர்கிட்ட நான் கத்தி எனக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த மாதிரி எனக்கு ப்ரெஷர் ஏறும். எல்லோரும் கிட்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் எப்போ தான் மெச்சூரிட்டி வரும்னு தெரில. 2 பேருமே இவங்க வளர்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சா வளர தான் சேட்டை அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறதுனா, இந்த வீக் ஃபுல்லாகவே எங்கன்னா நாங்கள் வெளியே போகிறது சில ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த டைம்லாம் நான் விலாக் எடுப்பேனான்னு தெரியல. எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். வெயிட் லாஸ் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு மிஸ்டேக்குமே நான் பண்ணாமல் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இருங்க. மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். என் முன்னாடியே ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், 3 days வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களேன். 4th டேலேருந்து உங்கள் முன்னாடியே வந்து ஸ்வீட் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும், யாருனா சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸே வராது. அதுதான் உண்மை. நேற்று எங்கள் பாப்பா வந்து அம்மா ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எட்டு அந்த ஊட்ட வந்தால், ஏம்மா எனக்கு வேணாம்ப்பா பட்டே, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த என் முன்னாடியே எவ்வளோ சாப்பிட்டாலும் தோணவே மாட்டுது.
அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி பாப்பாலாம் சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்னத்துக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்கிறது. அவங்க அந்த டைம் என்ஜாய் பண்ணிங்க. அப்புறம் வந்து நான் ரெக்கவர் பண்ணுறது ஹெல்த்தியாக வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துப்பேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த ரூம் வந்தாங்கன்னா படிக்கிறவங்க குட்டி பொண்ணை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரியா பர்த்டேக்கு வந்து சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வரைக்கும் சாக்கி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். 1500 கிட்டத்தட்ட ஆகுது. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஓ மை காட், ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன். இந்த பாக்ஸ் எடுத்து இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட்டு க்ரையான்ஸ் வேணும்னா வாங்கி கொடுப்போமா, நெக்ஸ்ட் அது என்ன பண்ணணும், பொறுப்பை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை நானாவது பொறுப்பை எடுத்து வைக்கிறோன்னா அந்த இடத்துல இருக்காது. அது என்ன பண்ணுறாங்க, இந்த இப்போ ஈவினிங் சாட்டர்டே சண்டே வருது, இந்த மாதிரி வர டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி அங்கங்கே இறச்சி விட்றாங்க. மறுபடியும் வாங்க, இதே தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன எப்போ தான் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்லெஸ் சேலஞ்சு சூப்பராக போயிட்டுருக்கு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரோட்டீன் ஷேக் தான் நான் எடுத்துறேன். அதுவும் 6:30க்கு எடுக்கிறேன். இப்போது எடுத்ததுனால இந்த கிளைமேட்டுக்கு மோஸ்ட்டாக பசிக்கல. எனக்கு கரெக்டாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கோங்க. எக்கு அப்படி இல்லைனா இல்லைனா கூட இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அதெல்லாம் நல்லா ஃபீலிங்காக இருக்கும், பசிக்காது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.